உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 24 ஆகஸ்ட் 2024 தேதியில் தேய்விரையில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் என்பது வெற்றி வாகை சூடக்கூடிய நாள். அது பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அந்த விதமாக இருக்கட்டும், இல்லைனா வேலை வாய்ப்பு தேரக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது திருமணமாகி சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு நாட்களில் நம்ம கடவுளை என்னென்ன நமக்கு கோரிக்கைகள் இருக்கோ அதையெல்லாம் வேண்டிக் கொள்வதன் மூலமாக அனைத்தும் நடக்கும். முருகப்பெருமானுடைய நேரடி அருள் என்பது உங்களுக்கு இன்று கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உயர்வு பெறக்கூடிய நாள். ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கு லைஃப்பில். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை இந்த நிலையில் இருக்கு. ஒரு 30,000 வருமானம், 50,000 வருமானம். அடுத்த நிலை இது இரட்டிப்பாகவோ இல்லது இப்போ 75,000, 1 லட்சம், 1.5 லட்சம் அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். இந்த மாதிரி நாட்களில் நல்ல வித்தியாசங்கள் தெரியும். நம்மளுடைய முனைப்பும் உழைப்பும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அதோடைய ரிசல்ட் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய உயர்வு தரக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு வருகிறது. அனைத்து மிதுனராசி அன்பர்களுக்கும் உங்களை நினைத்து நீங்களே பெருமை அடையலாம். அப்படிப்பட்ட அற்புதமான செயல்களை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் மனசில் தோணும். அந்த நல்ல விஷயங்களை வெற்றிகரமாக செய்தும் முடிப்பீர்கள். அதன் மூலியமாக பல பாராட்டுகளும் வரும். அதன் மூலியமாக நீங்கள் உங்களை நினைத்து பூரிப்படைவீர்கள். கடகராசி என்பவர்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய நாள். தாயாருடைய அன்பு கிடைக்கும் போது மனசுல ஒரு திருப்தி ஏற்படும். அப்படியாக அதற்கு ஈடு இணை இல்லைன்னு சொன்னா கூட சில விஷயங்கள் நடக்கவே நடக்காது, நம்மால் செய்ய முடியாது, அது ரொம்ப கஷ்டமானது, அதில் பல கஷ்டங்களையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கும் போது மனசில் ஒரு நிம்மதி வரும். அந்த நிம்மதி இன்று உங்களுக்கு வரும். சிம்மராசினியர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் நல்லது நடக்கக்கூடிய நாள். நல்லதை நினைக்கும் பொழுது நல்லதை தான் பேசுவோம். அப்படி நல்லதை பேசும்போது நல்லது தான் நடக்கும். நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமாகத்தான் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். வாழ்க்கை மாற்றம் என்பது நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் 10,000 50,000 ஆவது அல்ல. வாழ்க்கை மாற்றம் என்பது சிந்தனை மாற்றம். அப்போ உங்கள் சிந்தனையில் இன்று மாற்றம் வந்தே தீரும். கன்னிராசினியர்களுக்கு பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு பெரிய மனிதருடைய சிபாரிசில் உங்களுக்கு வேலை கிடைக்கலாம், அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கலாம், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படலாம். இப்படி எல்லா விஷயத்திலையும் ஆதரவு கரம் பெறக்கூடிய ஒரு நாளாக வருகிறது. துலாம் ராசினியர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லையும் போட்டியும் நிறைந்த நாளாக வருகிறது. இன்று எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கொஞ்சம் போராடித்தான் ஜெயிக்கணும். எளிமையில் வெற்றி என்பது கிடைக்காது. அப்போ போராட்ட குணத்தோடு இருக்கக்கூடிய துலாம் ராசிகள் அன்பர்களுக்கு இன்றைக்கு வெற்றி நிச்சயம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அனுகூலமான நாள். எந்த விதத்தில் அனுகூலம்? உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஏற்கனவே பல ப்ராப்ளத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உடல் ரீதியான பாதிப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் நல்ல மேம்பட்டு காணப்படும். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கு மனதில் பயம். இந்த பயம் அப்படிங்கிறத நம்ம ஒத்து கவனிக்கணும். இந்த பயம் யாராக இருந்தாலும் எதுக்காக வரும்? என் ஆசை நிறைவேறுமா இல்லது நிறைவேறாதா? பயம். நடக்கவே நடக்காத ஒன்று நடந்து விடுமா அல்லது நடக்காதா? பயம். சந்தேகம் இருக்கும் பொழுது பயம் வரும். சந்தேகம்தான் பயத்துடைய தாய். அந்த சந்தேகத்தை நீங்கள் விட வேண்டும் என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. கிடைச்சா என்ன, கிடைக்கல என்ன, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இதை நீங்க ஞாபகத்தில். மகர ராசி என்பவர்களுக்கு எதிரிகளுடைய பாதிப்பு இருக்கும். தாக்குதல் அதிகமாக இருக்கும். சற்று தனிந்து தான் போகணும். இன்னைக்கு நம்மளும் எல்லா நாளும் போய் முட்டிட்டு மோதிட்டு நின்னோம்னா சரியா வராது. ஆக இன்றைக்கு அனைத்து மகர ராசி என்பவர்களுக்கும்
கொஞ்சம் நிதானத்துடனும் பொறுமையுடனும் விவேகத்துடனும் செயல்படுவது மிக 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 அவசியம். கும்பராசினியர்களுக்கு அன்பு, காதல், பாசம் இதை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். குழந்தைகள்டேந்து வரக்கூடிய அன்பு அதுக்கு ஈடு இணை இருக்கவே முடியாது. 5000 கோடி கொடுத்தா கூட பெத்த பெண்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தை, பெத்த மகன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், ஒரு அரவணைப்பு இதுக்கு ஈடு இணை இருக்காது. ஆக யார் யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளை மிஸ் பண்ணுறீங்களோ, இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள்கிட்டேருந்து ஒரு ஃபோன் கால் வந்து அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனசில் தெம்பும் தைரியமும் வரும். மீனராசி அன்பர்களை சொல்லவே வேண்டாம். லக்ஸுரியோடைய அடுத்த வார்த்தை தான் மீனம். பல மீனராசி அன்பர்கள், எல்லோரும் அல்ல, பல மீனராசி அன்பர்கள் ஆடம்பரத்துடனும் அதிகாரத்துடனும் இருந்தே தான் வாழ்வார்கள். மீனராசிக்கு எப்பவுமே இந்த குருட்டு அதிர்ஷ்டம் என்பது உண்டு. அப்படிப்பட்ட குருட்டு அதிர்ஷ்டம் இன்றைக்கு வாய்க்கக்கூடிய வாய்ப்பு. இந்த குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக வரக்கூடிய பலன்கள் நிலைச்சிருக்கணும்னா அதுக்கு உழைப்பு வேணும். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று 24 ஆகஸ்ட் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகிகளையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.